exercise 7.2 section property 2. If any two rows of a determinant are interchanged, then the determinant changes in sign, but its absolute value never alters. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது ரெண்டு ரோவை அந்த ரோவுக்குள்ள இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா அந்த டிடர்மினன்ட்டுடைய சைன் மாறும், பட் அதனுடைய அப்சல்யூட் வேல்யூ மாறாது. ஸோ அதே இது ரோவுக்கு சொன்னது மாதிரி என்ன பண்ணலாம், காலத்துக்கு சொல்லலாம். ஏதாவது ரெண்டு காலமுக்கு உள்ள இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா அந்த டிடர்மினன்ட்டுடைய மதிப்பு மாறாது, சைன் மட்டும் மாறும். ஸோ இதை என்ன ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதுக்காக நம்ம ஒரு டிடர்மினன்ட் எடுத்துக்கலாம். ஸோ டிடர்மினன்ட் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல A1 B1 C1, செகண்ட் ரோல A2 B2 C2, தேர்ட் ரோல A3 B3 C3. ஸோ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோ வைஸ் என்ன பண்ணோம்னா எக்ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் A1 அதனுடைய மைனஸ் B2 C3 மைனஸ் B3 C2. நெக்ஸ்ட் எலமெண்ட் B1 பட் கோஃபேக்டர் சைன் மைனஸ், ஸோ மைனஸ் B1. B1ன்றது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஸோ விட்டுட்டோம்னா மைனஸ் A2 C3 மைனஸ் C2 A3. நெக்ஸ்ட் எலமெண்ட் C1. C1ன்றது ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், ஸோ அதனுடைய மைனஸ் A2 B3 மைனஸ் B2 A3. ஸோ இப்போ இது டிடர்மினன்ட் ஆஃப் A. ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரோக்குள்ள இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க போறோம். ஸோ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்றதுனால ஸோ அதை A1 அப்படின்ற டெர்மினல்ல எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன சேஞ்ச் பண்ண போறோம்னா R2வை R3 ஆகவும், செகண்ட் ரோவை தேர்ட் ரோவாகவும், தேர்ட் ரோவை செகண்ட் ரோவாகவும் மாற்ற போறோம். ஸோ அப்படி மாற்றும் போது நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ ஃபர்ஸ்ட் ரோ மாறாது, A1 B1 C1. ஸோ எனி டூ ரோஸ் ஆஃப் டிடர்மினன்ட் ஆர் இன்டர்சேஞ்ச்டு. அப்ப என்ன பண்றேன், தேர்ட் ரோவை செகண்ட் ரோவா மாத்துறேன். அப்ப A3 B3 C3. இப்போ செகண்ட் ரோ தேர்ட் ரோக்கு போயிடுச்சு, A2 B2 C2. ஸோ இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கோம். எதை இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கோம், R2 அதாவது செகண்ட் ரோவை தேர்ட் ரோவாகவும் தேர்ட் ரோவை செகண்ட் ரோவை மாத்திருக்கோம். இப்போவும் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ரோ வைஸ் என்ன பண்ண போறேன், எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் A1 அதனுடைய மைனஸ்ல B3 C2 மைனஸ் B2 C3. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரோல கிடைக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட் B1 அதனுடைய கோஃபேக்டர் சைன் மைனஸ். B1 மைனர் பார்த்தோம் அப்படின்னா A3 C2 மைனஸ் A2 C3. ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் C1, ஸோ அது பிளஸ் C1. ஸோ இப்போ பார்க்குறோம் C1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், ஸோ அதனுடைய மைனஸ் A3 B2 மைனஸ் B3 A2. ஸோ இப்போ இதுதான் டிடர்மினன்ட் ஆஃப் A1 வேல்யூ. இப்போ என்ன பண்ணணும், ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது A1 இருக்கு, B3 C2 இங்க பிளஸ்ஸா இருக்கு, இங்க என்னவா இருக்கு மைனஸா இருக்கு. B2 C3 இதுல பிளஸ்ஸா இருக்கும்போது இதுல மைனஸா இருக்கு. வேல்யூஸ் ஒரே இடத்துல இருக்கு, பட் சைன் மாறி இருக்கு. சோ மைனஸ் B1 A3 C2 இங்க பிளஸ்ஸா இருக்கும்போது இதுல A3 C2 மைனஸா இருக்கு. A2 C3 இங்க பிளஸ்ஸா இருக்கும்போது இதுல மைனஸா இருக்கு. சோ இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, C1 கம்பேர் பண்றீங்க, A3 B2 இதுல பிளஸ் இங்க மைனஸ், A2 B3 பிளஸ் இங்க மைனஸ். அப்போ வேல்யூஸ் ஒரே இடத்துல இருக்கு, பட் என்னவா இருக்கு அப்படின்னா சைன் மாறி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, வெளியில எடுத்துக்கலாம். சோ இப்ப இதுல இருந்து மைனஸ ஃபுல்லா காமனா எடுத்துக்கிறேன். அப்போ முதல் பிளேஸ்ல இருக்கக்கூடிய பிளஸ்ல இருக்கக்கூடிய டேர்ம் செகண்ட் டேர்ம் மாறிடும். அப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ A1 B2 C3 மைனஸ் B3 C2. சோ இங்க மைனஸ் B1 இருக்கும்போது மைனஸ வெளியில எடுத்திருக்கோம். அப்ப செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட்க்கு வந்துரும், ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய டேர்ம் என்ன ஆயிரும் செகண்டுக்கு போயிடும். சோ இங்க பிளஸ் C1 வச்சிருக்கோம், மைனஸ காமனா எடுத்திருக்கோம்.
அப்ப ரிமைனிங் b3 a2 minus a3 b2. சோ இப்போ இந்த வழி தான் என்னது டிடர்மினன்ட் ஆஃப் a இனுடைய மதிப்பு. அப்ப என்ன பண்ணிக்கலாம் இத மைனஸ் ஆஃப் டிடர்மினன்ட் ஆஃப் a. அப்போ இதுல இருந்து நமக்கு தெரியுது என்னன்னா ஒரு டிடர்மினன்ட் ரோக்குள்ள இன்டர்சேஞ்ச் பண்றோம், ஏதாவது ரெண்டு ரோக்குள்ள இன்டர்சேஞ்ச் பண்றோம்னா அதனுடைய டிடர்மினன்ட் மதிப்பானது டிடர்மினன்ட் a இதனுடைய மதிப்புக்கு ஈக்குவலா இருக்கும். பட் என்னன்னா ஆப்போசிட் சைன்ல இருக்கும். இப்போ டிடர்மினன்ட் ஆஃப் a பிளஸ்ல வந்திருந்தா டிடர்மினன்ட் ஆஃப் a1 மைனஸ்ல வந்திருக்கும். ஒருவேளை டிடர்மினன்ட் ஆஃப் a மைனஸ்ல இருந்தால் டிடர்மினன்ட் ஆஃப் a1 இன்டர்சேஞ்சிங் த மேட்ரிக்ஸ் இதனுடைய டிடர்மினன்ட் வேல்யூ சைன் மாறி வந்திருக்கும். சோ இதுதான் நம்மளுக்கு இங்க சொல்லியிருக்கோம். ஏதாவது ரெண்டு ரோ இல்ல ஏதாவது ரெண்டு காலத்துக்குள்ள இன்டர்சேஞ்ச் பண்ணால் வரக்கூடிய டிடர்மினன்ட் மதிப்பானது ஈக்குவலா இருக்கும் பட் ஆப்போசிட் சைன். சோ இதான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸ்டேட்மெண்ட் எழுதி கம்ப்ளீட் பண்ணிடணும். So this is our final answer. Thank you.